हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर पालय माम् शङ्कर गुरुवे शरणं शरणं मङ्गलनायक शरणं शरणं शिवरूपे मम शरणं शरणं शक्तिरूपे मम शरणं அந்த டிவி இருக்கிறத பார்த்தீங்கன்னா எனக்கு ஆஞ்சநேயர் ஒரு உடம்பெல்லாம் ரோமத்தோட ஒரு பச்சை கலர் இதில் உட்காந்து தியானம் பண்றாரு. உட்காந்து தியானம் பண்ற அந்த ஒரு பெருசா உட்காந்துருக்காரு. அப்படி தெரிஞ்சு அப்புறம் என் மாலாட சொன்னேன், என்ன தெரியல எனக்கு இன்னைக்கு முழுக்க ஒரே பெரியவா இவாளோட தரிசனமாவே கிடைச்சிட்டு இருக்கு, என்னன்னு தெரியல அப்படின்னு. அது எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கும் இன்னி வரைக்கும் எனக்கும் தெரியல இது என்ன நடக்கிறதுன்னு. அது பெரியவா தான் சொல்லணும், குருக்கள் எல்லா குருவும் தான் சொல்லணும். இது எப்படி எனக்கு அந்த பாக்கியத்தை எனக்கு இது பாக்கியமா என்னன்னு தெரியல எனக்கு. இது ஒரு இது. அப்புறம் இது வரும்போது நான் ஒன்னு சொல்லணும். இது ஆகஸ்ட் வருது, சாரி, சம்வேர் இன் டிசம்பர் 2020, அதாவது இந்த குரு பூஜை ஆரம்பிச்சு திடீர்னு ஒரு நாளைக்கு காலையில் உட்காந்து அபிஷேகம் பண்ணிட்டே இருக்கேன். இட் வாஸ் ஆன் தேர்ஸ்டே ஈவினிங். உடனே தேர்ஸ்டே ஈவினிங் தேர்ஸ்டே மார்னிங் ஃப்ரைடே மார்னிங் நான் பூஜை பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். முதல் நாள் குரு பூஜை பண்ணிட்டு மறுநாளைக்கு பார்த்தீங்கன்னா உட்காந்து மேலே அங்கே அபிஷேகம் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். பெரியவா என்னை காஞ்சிபுரம் வான்னு சொல்ற ஒரு அசரீரி மாதிரி கேட்கறது. நான் சொன்னேன் மாதிரி பெரியவா காஞ்சிபுரம் வர சொல்றா, போலாம் வா அப்படின்னு. இத்தனைக்கும் அந்த சமயத்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த பீரியட், அது லீன் பீரியட், பேண்டமிக் பீரியட், கொஞ்சம் தான் அப்பதான் ரிலாக்ஸ் பண்ணியிருந்தா அந்த இது. சரின்னு அன்னைக்கு மத்தியானமே நாங்கள் கிளம்பி என்ன பண்ணோம், கிளம்பி உடனே ஒரு 11:30 மணிக்கு கிளம்பி இங்கேருந்து கிளம்பி காஞ்சிபுரம் போயிட்டோம். கார் எடுத்துட்டு போயிட்டோம். அங்கே போனோன்னா அங்கே என்னாச்சு, போகிற வழியில் இது ஒரு பசிச்சது, ஒரு தோசை சாப்பிட்டோம். தோசை சாப்பிட்டு நான் இதில் தான் எப்போதும் தங்குவேன். அங்கே தங்கி இருந்தப்போ அப்புறம் சாயங்காலம் என்னாச்சு, குளிச்சுட்டு திருப்பி பெரியவாளை பார்க்கறதுக்கு மடத்துக்கு காஞ்சி மடத்துக்கு போனேன். காஞ்சி மடத்துக்கு போனோன்னா காஞ்சி மடத்துக்கு போகும்போது தான் நான் எப்போதுமே அதிஷ்டானத்தில் பெரியவாளுக்கு 108 பிரதட்சணம் பண்ணுவேன். இது மாதிரி அப்போ பாலபெரியவா அந்த இதில் இந்த ஆப்போசிட் இதில் இருந்தா கும்பல் இருக்குல்ல, அவ்வளோ கும்பல் இருக்குல்ல. நான் ஒரு 108 ஒரு 70வது பிரதட்சணம் பண்ணிட்டு வரும்போது எனக்கு ஒரே நெஞ்சரிப்பு. நான் பாருங்க மனசுக்குள்ள பெரியவாள்கிட்ட வேண்டின்னு இருக்கேன். மனசுக்குள்ள நினைச்சிருக்கேன், பெரியவா ராத்திரி ஒரு தயிர் சாதமா கிடைச்சா பரவாயில்ல, நெஞ்ச கறிக்கிறது ரொம்ப அப்படின்னு நான் என் மனசுக்குள்ள வேண்டிட்டு பெரியவாளை சுத்தின்னு இருக்கேன், பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ பாலபெரியவா அங்கேருந்து அப்பதான் வந்தார். இது பண்ணிட்டு வந்தப்போ கூப்பிட்டார். சரி, நானும் என் பையன் 2 பேரும் 3 பேர் 4 பேர் போனோம். அங்கே போனோன்னே என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், இந்த மாதிரி பூஜை பண்ணிட்டு இருக்கோம். நான் எங்கேருந்து வரேன்லாம் கேட்டார் எங்களை பற்றி. நான் சொன்னேன், இந்த மாதிரி பிரதட்சணம் பண்ணியிருக்கேன், 108 பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. அவன் பண்ணுங்கோ பண்ணிட்டு அப்புறம் கேட்டார், என்னாச்சு என் பையனை பற்றி என்ன படிக்கிறேன்லாம் கேட்டார். அப்புறம் என்னோட சின்ன பையனுக்கு வேஷ்டி இதெல்லாம் கொடுத்தார், வேஷ்டி ருத்ராட்சம் இதெல்லாம் கொடுத்தார். அவனுக்கு அங்கேயே அவன் சின்னவனுக்கு கொடுத்தார். அவரும் இது பண்ணிட்டார். பூனர் போட்டாச்சான்னு கேட்டார். அப்புறம் என்ன ஆச்சான்னு கேட்டார். ஆச்சுன்னொன்னா அவனுக்கு வேஷ்டி இதெல்லாம் கொடுத்தார். அப்புறம் திருப்பி நீங்க பிரதட்சணெல்லாம் முடிச்சுட்டு பிரசாதம் பண்ணிட்டு சாப்பிட்டு போங்க அப்படின்னார். எனக்கு புரியல ஒன்றும். சரின்னு சொல்லிட்டு நான் பிரதட்சணெல்லாம் முடிச்சுட்டு போனப்போ அங்கே ஒருத்தர் உங்களை பெரியவா பிரசாதம் சாப்பிட பிரசாதம் பண்றது கூப்பிட்றா அப்படின்னு. சரி, எங்களை பார்த்தா அந்த மடத்தில் ஆதிசங்கரர் பிரகாரம் இருக்கு இல்லையா, அதுக்கு அந்த பக்கம் போனோன்னா அங்கே ஒரு சின்ன இது மாதிரி இருந்தது. எங்கள் 4 பேரையும் உட்கார வச்சா, இலையை போட்டா. அங்கே பார்த்தீங்கன்னா என்ன கிடைச்சது தெரியுமோ, தயிர் சாதமும் வெத்த குழம்பும். என்ன பாருங்க, பெரியவா கிட்ட நான் வேண்டிட்டேன். எந்த பெரியவாட்ட வேண்டிட்டேன்? மகா பெரியவாள்கிட்ட வேண்டின்னு இருக்கேன். பிரதர்ஷனம் பண்ணும்போது பாலபெரியவா பிரசாதம் சாப்பிட்டு போங்கன்னு சொல்றா. பாலபெரியவா எனக்கு அது பார்த்தீங்கன்னா எனக்கு பாருங்க, இது ஒரு இதா இருக்கலாம். ஆனா பாருங்க எப்படி எனக்கு அது சின்ன விஷயம்தான். ஆனா அது எப்படி இருக்கு பாருங்க. அது எனக்கு நான் கேட்டதை, அது எதுக்கு சொல்றேன்னா, நம்ம கேட்டதை அவர் கொடுத்துருவார். நீங்க என்ன எது கேட்டாலும் கொடுப்பார் அவர். ஒரு சின்ன நான் கேட்டது நெஞ்ச கறிக்கிறதுன்னு ஒரு தயிர் சாதம் உடனே கொடுத்துட்டார் அவர். ஒரு 2 ஹவர்ஸ்ல எனக்கு கிடைச்சிட்டு.
அப்புறம் பாலபெரியவா வந்து திருப்பி வந்து பேசிட்டு என்கிட்ட மறுநாளைக்கு வந்து அது மார்கழி மாசம்னால சீக்கிரமே வாங்கும், இது சந்திரமௌலீஸ்வரர் பூஜை 4:30 மணிக்கே ஆரம்பிக்க பூஜை இருக்கு வந்துருங்கோன்னா. சரி உத்தரவு பெரியவா, ஏன்னா பெரியவா சொன்னப்பறம் நம்ம இது பண்ண முடியுமா, மறுநாளைக்கு காலை திருப்பி அங்கே போனோம். இது ஒரு இது பெரியவாளோட பாலபெரியவாளோடது. அப்புறம் ஒரு தடவை என்னாச்சு, ஒரு 150வது வாரம் பாலபெரியவா வந்து பெங்களூருக்கு வந்திருந்தா. அதாவது எப்படின்னா எங்களுக்கு இது வந்து என்னோட பையன் வந்து யூஎஸ்லேருந்து அப்போ தான் வந்திருந்தான். இது எப்போ நடந்ததுன்னா 2023 பெரியவா வந்து இங்கே வந்து ஒரு 1.5 மாதம் திடீர்னு பார்த்தா திருப்பதியிலேருந்து 1.5 மாதம் இங்கே வந்து இருக்க போறா அப்படின்னு ஒரு கொஞ்சம் இங்கேருந்து ஒரு 25-26 கிலோமீட்டர்ஸ் எங்கள் ஆற்றுலேருந்து இருக்க போறான்னு இங்கே வரான்னு வந்து சேர்ந்து உடனே ஓடினோம். அந்த வீக்கே அவர் வந்து வெள்ளிக்கிழமை என்னமோ வந்து நான் சனிக்கிழமை போயிட்டோம். காலையில் நான் பிக்ஷாவந்தனத்துக்கெல்லாம் எடுத்துகிட்டு போனேன். போனப்போ அப்போ கேட்டார், அப்போ பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் அதுக்கு அடுத்த வாரம் புதன்கிழமை எனக்கும் தோணித்து, திடீர்னு எனக்கும் இவளுக்கும் தோணித்து, நானும் அவளும் போனோம். அவங்க உடனே காலையில் குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நானும் இவளும் உடனே கிளம்பி போயிட்டோம். அவங்க போனப்போ பெரியவா வந்து தர்ஷனம்லாம் முடிச்சுட்டு நாங்கள் லேட்டாக போயிட்டோம். கொஞ்சம் முடிச்சுட்டு எயித்தாவில் வந்துட்டு இருக்கார். வந்துட்டு நான் கையில் இதெல்லாம் எடுத்துட்டு பழம்லாம் எடுத்துன்னு போயிட்டு இருக்கேன். பெரியவாளை பார்த்துட்டு என்னை பார்த்து பேசினப்ப நான் சொன்னேன் இந்த மாதிரி மறுநாளைக்கு 150வது வாரம் பூஜை பண்ணுறேன், குரு பூஜை பண்ணுறேன், மகாபெரிவா குரு பூஜை பண்ணுறேன்னு. அவர் கேட்டால், நீ இது வைதிகால வச்சு பண்ணுறீங்களா இல்லை நீங்களே பண்ணுறீங்களான்னு. நான் சொன்னேன் நானே தான் பண்ணுறேன் அப்படின்னு. சரி நீங்கள் என்ன பண்ணுங்கோ, ஒரு நாளைக்கு ஒரு வைதிகாலுக்கு தம்பதியரை அவளை வர வச்சு அவளுக்கு வந்து சாப்பாடு போட்டு வஸ்திர தானம் பண்ணுங்க அப்படின்னு உத்தரவு பெரியவா அப்படின்னு. அதுக்குள்ள என்னாச்சுன்னா அவர் வந்து என்ன பண்ணினார்னா, எல்லாரும் அங்கே அவர் எல்லாருக்கும் பிரசாதம் கொடுப்பார் இல்லையா, பழங்கள்லாம் கொடுப்பார் இல்லையா, அந்த பழங்களை தூக்கிட்டு இவெல்லாம் வந்தா. உடனே அவர் என்ன பண்ணார், அதை தொட்டுட்டு அந்த பழத்தெல்லாம் வாழைப்பழம், மாம்பழம், ஆப்பிள் இதெல்லாம் இருந்தது, மோதிரமெல்லாம் இருந்து அந்த கூடையை அவ கூட அந்த அணுக்கத்தை அவர் கூட இருக்கிறவா இருக்கா இல்லையா, அவர்கிட்ட கூப்பிட்டு இவர்கிட்ட கொடுத்து இவரை விட்டு எல்லாருக்கும் விநியோகம் பண்ண சொல்லுங்க, அப்போ நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டார். அவர் வந்து பெரியவா அவங்கள கூப்பிட்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்து அன்னைக்கு ஒரு 500-600 பேர் வந்திருப்பா. எல்லாருக்கும் நான் வந்து என் கையால் கொடுக்குற பாக்கியத்தை கொடுத்தார். அது வந்து அவர் பெரியவாளோட எனக்கு பெரிய பாக்கியம் அது சொல்லப்பாது. அது வந்து எதிர்பார்க்கவே இல்லை. நான் பெரியவா வந்து எல்லாரும் வந்து பெரியவா அவங்ககிட்ட வாங்கி சொல்லியிருக்கான்னு சொல்லி பெரியவா வாங்கி சொல்லியிருக்கான்னு எங்கிட்டேருந்து வாங்கிட்டு போனான். அது முடிச்சுட்டு அப்புறம் நீங்கள் இது முடிச்சுட்டு அங்கே சந்திரமௌலீஸ்வரர் பூஜைக்கு வாங்கோ அப்படின்னாரு. சரின்னா அங்கே போனேன். சந்திரமௌலீஸ்வரர் போகும்போது இப்போ என்னன்னா, மறுநாளைக்கு அவர் வந்து வைதிகாலுக்கு வந்து சாப்பாடு முடிஞ்சுட்டு இருக்கா. யாரும் இப்போ 12 மணியாக இருக்குது, இப்போ போய் யார்கிட்ட போய் சொல்கிறது, மத்தியானம் 12:30-1 மணியாக இருக்குது, நான் ஆற்றுக்கு போகிறதுக்குள்ள 2:30-3 மணி ஆகிடும். இப்போ யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த நம்ம சம்பிரதாயிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கணபாடிகளில் வர எல்லா குழந்தைகளுக்கெல்லாம் இப்போ வேதம் சொல்லிது, எஜுர்வேத கணபாடிகள் வந்து மஞ்சுநாத் பட் அவர் பேர் என்ன சொல்லாமான்னு பார்த்துக்கோ, மஞ்சுநாத் பட்னு இருக்கார். அவரை வந்து கணபாடிகள் வந்து எதேச்சியாக வந்தார். அந்த அவர்கிட்ட போய் நான் போய் என்ன பண்ணேன், திடீர்னு இவர் சொன்னா போய் நீங்கள் அவர்கிட்ட கிளம்புலேன் அப்படின்னா இருந்து போய் நான் ஏற்று போனேன். அவர் கிளம்பி போயிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பெரியவா சொன்னா நாளைக்கு நீங்களும் உங்கள் ஆற்றுல கூட்டிட்டு வந்துருங்களேன், ஒய்ஃபை கூட்டிட்டு நம்ம அதுக்கு சாப்பிட வந்துருங்களேன்னு. நான் ஆக்சுவலி அவர்கிட்ட நான் பழகினது கிடையாது, பேசினது கிடையாது, நான் அவர்கிட்ட ஜாஸ்தி பேசினது கிடையாது. அவர் என்னை பார்த்துருக்காரு. ஏன்னா நான் வந்து நம்ம சம்பிரதாயத்தில் போய் நான் இது கொடுக்குறது. அதனால அவர் ஒன்றும் சொல்லலை, போயிட்டார். அப்புறம் பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் வந்து உங்கள் நம்பர் கொடுங்கோ அப்படின்னு சொல்லி என் நம்பரை வாங்கிட்டு போனார். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தேன்னா எனக்கு ஒரு நான் என்ன எனக்கு வந்து கவலைப்படலை. ஏன்னா பெரியவா சொல்லியிருக்கார், பெரியவா கொண்டு வந்துடுவாருங்கிற ஒரு தைரியம். பார்த்தா ஒரு 7-8 மணி இருக்கும். வாட்ஸ்அப் மெசேஜில் வந்து அவர்கிட்டேருந்து எனக்கு வந்து மெசேஜ் இருந்தது, உங்கள் ஆற்று அட்ரஸையும் லொக்கேஷனையும் அனுப்புங்க அப்படின்னு. எனக்கு அப்போ தான் கொஞ்சம் இதாக இருந்தது. மறுநாளைக்கு பார்த்தா எத்தனை மணிக்கு வரணும்னு கேட்டார். நான் சொன்னேன், உங்களுக்கு எப்போ வசதியோ நான் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ணிவிடுவேன், நீங்கள் 10:30 மணிக்கு மேலே எப்போ வந்தாலும் பரவாயில்லன்னு. கரெக்டாக
காலையில் பார்த்தோம்னா ஒரு 10:30-11 மணிக்கு அவர் ஒய்ஃபை கூட்டின்னு வந்துட்டார். அவர் சொன்னார் வந்து என் ஒய்ஃபை எங்கேயுமே வரமாட்டா, நான் இந்த மாதிரி கூப்பிட்டு சொன்னேன் உடனே வந்துட்டா அப்படின்னா வந்து 2 பேர் வந்து சாப்பிட்டுட்டு போனார். அது வந்து இதுல என்னன்னா அவரும் அவர் ஒய்ஃபும் உள்ள வந்து உட்காரவும் மகாபெரிவா மேல சாத்தி இருந்த மாலை அப்படியே கீழே விழவும் சரியா இருந்தது. அவர் உள்ள நுழைஞ்சு உட்கார மகாபெரிவா மேல நாங்க சாத்தி இந்த மாலை உடனே கீழே வந்தேன். அவருக்கு அப்படியே ரொம்ப இதா இருந்தது, ஆச்சரியமா இருந்தது. ஐயோ உள்ள நுழையவும் பெரியவா மேலே இந்த பூ கீழே விழவும் ரொம்ப அவரே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனார். அவர் அது ஒரு பெரிய அவருக்கும் சந்தோஷமா இருந்தது, எங்களுக்கும் சந்தோஷமா இருந்தது. இது வந்து அப்புறம் வந்து திருவண்ணாமலை, எங்களுக்கு வந்து திருவண்ணாமலைங்கிறது எப்படின்னா இது ஒரு கொஞ்சம் ஒரு ஃபியூ இயர்ஸாவே நாங்க போயிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து இல்லையா அருணாச்சலேஸ்வரரை பார்க்கணும்னா எங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். திருவண்ணாமலை போகணும், அடிக்கடி ஒரு 2 நாள் குழந்தைகளுக்கு லீவு கிடைச்சா கூட ஒண்ணு திருவண்ணாமலை போலாமா காஞ்சிபுரம் போலாமா இதான் நாங்க பிளான் பண்ணுவோம். ஒவ்வொரு சமயம் என்ன பண்ணுவோம், காஞ்சிபுரம் போயிட்டு ஒரு தடவை அங்கேருந்து உடனே திருவண்ணாமலை 2 இடமும் போகணும்னு எங்களுக்கு தோணிடுது. இங்கே நேர காஞ்சிபுரம் போனோம், அங்கேருந்து திருவண்ணாமலை போயிட்டு அப்படி பார்த்துட்டு வருவோம். அப்படி பார்த்துட்டு வரும்போது அது வரைக்கும் நாங்க தபோவனம் வந்து நாங்க போனதே கிடையாது. தபோவனம் பத்தி கேள்விப்பட்டிருக்கோமே தவிர அந்த வாச வழியா போயிருக்கோம். ஆனா சொல்லுவோம் இங்கதான் தபோவனம் இருக்குன்னு, ஆனா உள்ள போய் போனதே கிடையாது. ஆனா இந்த மகாபெரிவா பூஜை பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தபோவனம்லாம் போற ஒரு பாகியம் கிடைச்சது. தபோவனம் உள்ள போய் தாத்தா சுவாமிகள் மகாபெரிவா சொல்லுவா, அவரை பேரை சொல்லக்கூடாது, தாத்தா சுவாமிகள் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவா. அதனால நாங்க தாத்தா சுவாமிகள் தான் சொல்லுவோம் அவரை. அதனால தாத்தா சுவாமிகளை பாக்குற பாகியம், தரிசனம் பண்ற பாகியம் எல்லாம் எங்களுக்கு கிடைச்சது அங்க. இது எல்லாம் மகாபெரிவா எங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய அனுகிரகம். ஆமா, இது அதே மாதிரி அங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு போய் நாங்க ஒரு தடவை இந்த தடவை போயிட்டு ஒரு நாள் கூட நாங்க தங்கினோம் அங்க. எங்களுக்கு அது கூட ரொம்ப ஒரு பெரிய பாக்கியம், அது ரொம்ப ஒரு பெரிய அனுகிரகம். அது அங்க வந்து தபோவனத்துல அந்த எக்ஸ்பீரியன்ஸே எங்களுக்கு வந்து சொல்லுவாங்க எல்லாரும், குருஸ்தலம் போனா அங்க வந்து ஒரு நாள் தங்கணும் அப்படின்பா. எங்களுக்கு அந்த ஆசிரமத்துல தங்குற பாக்கியம் கிடைச்சது, அது ஒரு பெரிய இது. அதே மாதிரி நாங்க இது போனோம்னா திருவண்ணாமலை போனோம்னா எங்களுக்கு வந்து ரமண மகரிஷி ஆசிரம், சேஷாதி ஆசிரம், யோகிராம் சரத்குமார் ஆசிரம் எல்லாத்துக்கும் நாங்க வந்து போயிட்டு வருவோம். எங்களா அதாவது பெரிய ஒரு இது இல்லை, அதாவது எங்களுக்கு அவ்வளவு இது இல்லைன்னா கூட போய் பழக்கம் இல்லைன்னா கூட இருந்தாலும் நாங்க போய் எல்லாரோட பூஜையில் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் கலந்துக்கிறதோ போய் ஒரு என்ன சொல்றது ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரதெல்லாம் சொல்லலாம். அப்படி எங்களுக்கு ஒரு அனுகிரகமா நாங்க நினைச்சுட்டு இருந்தோம். இதுல வந்து என்னன்னா இது மட்டும் இல்ல, இதுல ஒண்ணு என்னன்னா தாத்தா சுவாமி அங்க தபோவனத்துல கும்பாபிஷேகம், எங்களுக்கு கும்பாபிஷேகத்துக்கு வரையலான்னு அவளும் கேட்டிருந்தா. எங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சு கும்பாபிஷேகம் இருக்கு உங்களுக்கு ரூம் போடுவான்னு அவளும் கேட்டிருந்தா தபோவனத்துல இருந்து. எங்களுக்கு கும்பாபிஷேகத்துக்கு போகணும்னு ரொம்ப ஆசைதான். ஆனா அதே நேரம் ஐயோ ரொம்ப கும்பலா இருக்குமே நல்ல அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தோம். அதனால அந்த நேரம் கும்பாபிஷேகத்துக்கு நாங்க போக முடியல வேற. அப்ப அந்த நேரம் ஆனா நாங்க இதுக்கு போயிட்டோம், காஞ்சிபுரம் போயிருந்தோம். காஞ்சிபுரத்துல ஆனா அங்க போனா கூட இன்னைக்கு தபோவனத்துல வந்து கும்பாபிஷேகம் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா காஞ்சிபுரம் ஸ்ரீமடத்துல மகாபெரிவாளை தரிசனம் பண்ணினோம். அதே மகாபெரிவாளுடைய மகா அனுஷத்தின் போது நாங்க தபோவனத்துல போய் தாத்தா சுவாமிகளை தரிசனம் பண்ணினோம். அது இது மூலமா என்ன தெரியுதுன்னா, நான் வேற அதாவது எல்லா குருவும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி அவருடைய கும்பாபிஷேகத்தின் போது ஸ்ரீமடத்திலையும் இவருடைய அனுஷத்தின் போது தபோவனத்திலையும் தரிசனம் பண்ற பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது. எல்லா குருவும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு இது மகாபெரிவா சொல்ற மாதிரி இருந்தது. இது இப்ப சொல்லும் போது இன்னொன்னு சொல்லணும், நாங்க வந்து குரு பூஜை மட்டும் பண்ணல, மகாபெரிவா அனுஷ பூஜையும் 2020 இருந்து பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து அது ஒரு இது, ஏன்னா அதுல வந்து இது சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் அதே மாதிரி சங்கட சதுர்த்தி பூஜையும் பண்ண இதெல்லாம் ஆரம்பிச்சது எல்லாமே அவரால் தான் ஆரம்பிச்சது. இந்த குருவோட கடாட்சம் எங்களுக்கு ஏதோ கொஞ்சம் இருந்ததுனால கிடைச்சதுனால எங்களால் இதெல்லாம் எல்லா குருவோட கடாட்சமும் கிடைச்சதுனால தான் இருந்தது. இதுல வந்து நான் வந்து இன்னொன்னு சொல்லணும், யோகிராம் சரத்குமார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா எங்க அப்பா வந்து எனக்கு அந்த எக்ஸாக்ட் இயர் தெரியல, அது வந்து எங்க அப்பா அம்மா 2 பேரும் வந்து அவர் சன்னதி தெருவில் இருக்கும்போது போய் தரிசனம் பண்ணிட்டு
அப்பா வந்து அவர் தட்டி கொடுத்து ஆசீர்வாதம் பண்ண ஒரு அனுபவம் எங்களோட இதில் கிடச்சிது, ஜீனில் எங்கள் அப்பாவுக்கு அந்த இது கிடச்சிது. நான் வந்து பார்த்ததில்லை. ஆனால் எங்களோட ஒரு உறவுக்கார ஒரு இதனால எங்களுக்கு வந்து அவரோட சில அனுபவங்கள்லாம் தெரிஞ்சுது எங்களுக்கு. அவரோட மாமா பையன் விவேக்னு இருக்கா. அவள் வந்து சென்னையில் வடபழனியில் அவள் வந்து யோகிராம் சரத்குமாரோட ரொம்ப அத்தியந்த இது அவ டிவோட்டி. அவ இப்போ அவன் வந்து எங்க ஆத்துக்கு அடிக்கடி வர்றது, இப்போ ஏதோ ஆஃபீஸ் விஷயமா வரும்போது அவரோட இதெல்லாம் எங்களுக்கு தெரிய வந்தது, நிறைய தெரிஞ்சிருந்தோம். அதனால எங்களுக்கு அடிக்கடி நாங்கள் என்ன பண்ணுவோம், ஆசிரமத்துக்கும் சில சமயம் போக ஆரம்பிச்சோம். நாங்கள் தங்கினோம் ஒரு தடவை. எங்களுக்கு அங்கே தங்குற பாக்கியமும் கிடைச்சது. ஆனால் இது வந்து 2018 நினைக்கிறேன். எங்களுக்கு திடீர்னு அது வந்து பௌர்ணமி, அன்னைக்கு பௌர்ணமி நாள் வந்து எங்களுக்கு சாதாரண பௌர்ணமி கூட இல்லை, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எங்களுக்கு வந்து அங்கே போய் போகணும்னு ரொம்ப ஆசை இருந்தது. ஆனால் அங்கே தங்கறதுக்கு இடம் கிடைக்கல. உடனே சாய்ராம்கிட்ட சொன்னப்போ சாய்ராம் தான் வந்து எங்களுக்கு வந்து யோகிராம் அரேஞ்ச் பண்ணி ஆசிரமத்தில் ஏற்பாடு பண்ணி அங்க அப்ப வந்து எங்களுக்கு அந்த ஒரு அனுபவம், அதாவது அங்க இருந்தப்போ அது நிச்சயமாவே அந்த ஒரு வைப்ரேஷன் எங்களுக்கு வந்து கிடைச்சது. அதனால எங்க இடத்துல என்னாச்சு, யோகிராம் சரத்குமாரும் சேர்ந்துட்டாரு எங்களோட குரு பூஜையில. அவரும் ஒரு குரு இல்லையா, எல்லா இவாள்லாம் சமகாலத்துல இருந்தவா இவாள்லாம் என்ன ஒருத்தர் அவ்வளோ ஒரு இதா இருந்திருக்கா. அதனால எங்களுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு இது இருக்கா. இது நிறைய வந்து இந்த விவேக் வரும்போது ஆத்துக்கு வரும்போதெல்லாம் இப்போ ரீசன்ட் பாஸ்ட்லாம் வந்து சொல்லும்போது நிறைய அனுபவங்கள்லாம். இப்போ என்னாச்சு, இப்போ ரீசெண்டாக என்னாச்சுன்னா எங்களுக்கு அவன் வந்து பேசிட்டு இருக்கும்போது ஆற்றுல வந்து ஒரு அவனை சுற்றி பட்டாம்பூச்சி சுற்றிகிட்டே இருந்தது. நாங்கள் வந்து நிறைய பேசும்போதெல்லாம் என்ன பேசுவோம்னா, எங்களோட சத்சங்கம் என்னென்னா குருவை பற்றி தான் பேசுவோம் நாங்கள் ஜாஸ்தி. எங்கள் அனுபவத்தை நாங்கள் சொல்கிறது, அவளோட அனுபவத்தை நாங்கள் கேட்கறது, இதுதான் அவனோட அனுபவத்தை. இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருந்தப்போ விவேக்கோட அனுபவத்தை எல்லாம் கேட்குற பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிது. அவரை பற்றி விக்கிரம் பார்த்தா அவனை சுற்றிகிட்டே ஒரு பட்டாம்பூச்சி சுற்றிகிட்டே இருந்து பட்டர்ஃப்ளை. ஒய்ஃப் வந்து என்னன்னா அவளுக்கு நான் வந்து பேசிட்டு இருக்கும் போது ஏதோ பட்டர்ஃப்ளை இப்படி சுத்தி வருதே, ஏதோ அவனுக்கு டிஸ்டர்ப் ஆயிட போறதேங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன், வாச கதவை திறந்தா சரி அந்த பட்டர்ஃப்ளை ஒருவேளை வெளியில போயிடுமோ, அவனுக்கு சொல்றதுக்கெல்லாம் பேசுறதுக்கு டிஸ்டர்ப் ஆகாம இருக்குமோ நான் நினைச்சேன். ஆனா வந்து அவ சொன்னா இல்லக்கா அப்படியே இருக்கட்டும், நீங்க அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாச கதவெல்லாம் திறக்க வேண்டாம், அப்படியே இருக்கட்டும், நீங்க பேசாம உட்காருங்கோ அப்படின்னு சொன்னா. எனக்கு அப்பவே எனக்கும் புரிஞ்சுட்டு அது பட்டர்ஃப்ளையா வந்தது யோகி தான் அப்படின்னு எனக்கும் புரிஞ்சுடுது. இது பார்த்தேன்னா இதுல அதுக்கப்புறம் நான் வந்து சபரிமலைக்கு நான் இப்ப அவன் ஊருக்கு வருவான். அப்ப போகும்போது போயிட்டு போது அவன் இல்லாத போது பார்த்தா அந்த பட்டாம்பூச்சி இருக்காது. கரெக்டா அவன் வரும்போது இருக்கும், அப்புறம்லாம் இருக்காது. இது மாடிக்கு போனா அந்த பட்டர்ஃப்ளை கூட வரும், மாடியில இருந்து மாடிக்கு போகும். இது எங்களுக்கு ஒரு பெரிய இது என்னன்னா, இப்ப அவன் வந்ததுனால இப்ப யோகியையும் எங்க ஆத்துக்கு வந்த ஒரு எங்களுக்கு அது ஒரு பெரிய பாக்கியம், அனுகிரகம் கிடைச்சது. இதுல என்னன்னா, ஒரு சபரிமலைக்கு நான் வந்து மாலை போட்டுட்டு இருந்தேன். நான் சொல்லிட்டு இருந்தேன், பாரு விவேக் இல்லாத போதெல்லாம் வந்து பட்டர்ஃப்ளை வர்றதே கிடையாது அப்படின்னு சொல்லி மடி உணர்த்திட்டு இருந்தேன். நான் மடியை எடுக்கிறதுக்காக வேஷ்டியெல்லாம் உணர்த்தி இருக்கிற இடத்துல பார்த்தேன்னா, நான் சபரிமலைக்கு போறதுக்காக அங்கே உணர்த்திருந்து காலையில் குளிச்சுட்டு என் ஒய்ஃப்ட சொல்லிட்டு மாலாட்ட சொல்லிட்டே போயிடுறேன். மறுபாரு விவேக் இருந்தால் மட்டும்தான் பட்டர்ஃப்ளை வருது, இல்லாட்டி வரமாடு. அங்கே போய் பார்த்தா அந்த காவி வேஷ்டி மேல ஒரு பட்டர்ஃப்ளை, அதே பட்டர்ஃப்ளை உட்கார்ந்துருக்கு. எங்களுக்கு அப்படியே என்ன சொல்றதுன்னே தெரியல. நானும் சொல்லிட்டு இருந்தேன், காலம்பரை எழுந்து வாசல் தெளிச்சு கோலம் போடணும்னு வாசல்லாம் பெருக்கி இது பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப நான் இவர்கிட்ட சொன்னேன், பார்த்தெல்லாம் விவேக் இருந்த வரைக்கும் பட்டர்ஃப்ளை இருந்தது, அதே வார்த்தையை நானும் சொல்லிட்டு இருந்தேன். இப்ப பட்டர்ஃப்ளை கண்ணில் படவே இல்லைன்னு நான் சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தா அந்த கிரில்ல வந்து அவர் உட்கார்ந்துட்டு இருந்தார். பட்டர்ஃப்ளை ரூபத்துல அவர் வந்து உட்கார்ந்துட்டு இருந்தார். பார்த்தேன்னா இப்ப நான் வந்து சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு சபரிமலைக்கு போயிட்டு இருக்கேன். நீலிமலையில ஏறிட்டு இருக்கேன். நீலிமலைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது வந்து அங்க மலையில ஏறும்போது எவ்வளவு ஒரு நமக்கு ஒரு அது கஷ்டம்னு சொல்லக்கூடாது, அது வந்து அவ்வளோ ஈஸியா நம்மளால மேலே ஏற முடியாது. அப்போ எனக்கு ஒரு அன்ஈஸ்னஸ். உடனே எனக்கு என்னன்னு தெரியல,
சுவாமி சரணம்னு சொல்லிட்டே இருந்தவன் வந்து திடீர்னு யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார்னு சொல்றேன். என்ன அறியாம பார்த்தேன்னா என்ன ஒரு 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 ப்ளூ கலர், அது இன்னும் ஞாபகம் இருக்கும், ப்ளூ கலர் நல்ல பெரிய பட்டர்ஃப்ளை டாட் ஒயிட் அதில் ஒயிட் டாட்ல அந்த பட்டர்ஃப்ளை பார்த்தா என்னை சுற்றிகிட்டே இருக்கு. அப்படியே நான் மேலே ஏறிட்டு இருக்கேன், என்னை சுற்றி வருது. என் கூட வந்து என்னது உங்களை மட்டும் அந்த பட்டர்ஃப்ளை சுற்றிட்டே இருக்கு. அந்த நிமிஷத்துலேருந்து பார்த்தேன்னா எனக்கு வந்து நான் ஒரு அந்த சிரமம்னு நான் நினைச்சதே எல்லாமே போயிடுது. கடன்னு நான் ஏற ஆரம்பிச்சுட்டேன். இது வந்து எப்படின்னா அந்த மேலே ஏறுற வரைக்கும் எனக்கு வந்து அது என் கூடவே என்னை சுத்திட்டு வருது. இப்போ எப்படின்னா என்னை இப்படி இப்போ பின்னாடி முன்னாடி போய் சுத்திட்டு வருது. நான் மேலே விழுந்துன்னு ஏறிட்டு இருக்கேன், என்னை சுத்திட்டு வருது. பின்னாடி இருக்கிற என் கூட வந்து இன்னும் உங்களை மட்டும் சுத்திட்டு வருது. ஒன்றும் நான் சொன்னேன், ஒன்றும் சொல்லாதீங்க, இது ஒன்றும் இல்லை, இதெல்லாம் நீங்க இது வந்து யோகியோட இது அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். அவரே ஆச்சரியப்பட்டு போனார். இது பார்த்தீங்கன்னா நான் மேலே ஏறுற வரைக்கும் அது எனக்கு அந்த மேலே ஏறின அந்த சிரமமே தெரியல. அந்த அது ஐயப்பன் பார்த்துப்பார். இருந்தாலும் குருவோட அனுகிரகம் இருந்ததுன்னா கடவுள் நம்ம குரு எங்களை கூட்டின்னு போயிட்டார். குரு தான் என்னை வந்து மேலே கூட்டின்னு போனார். சொல்லப்போனா அது வந்து எந்த ரூபத்தில் வந்தான்னு இல்லையா, அது எல்லாரும் ஒரே குரு தானே நமக்கு. அது குரு வந்து என்ன அழகா அவ்வளோ அழகா கூட்டின்னு போனார். இது எதுக்கு சொல்றேன்னா எல்லா குருவும் ஒண்ணுதான். நமக்கு வந்து எந்த குருவா இருந்தா ஒரு குரு காலை பிடிச்சிக்கோ, குருவோட பாதத்தை பிடிச்சிட்டேன்னா நம்மளோட கஷ்ட காலங்கள்லாம் போயிடும். நம்ம எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம், ஏன்னா அவர் பார்த்து பாருலாம். நம்ம அதுக்கும் கவலைப்படணும்னு அவசியமே கிடையாது. இது பார்த்தீங்கன்னா இது வந்து யோகியை பத்தி ஒரு இது. புதுக்கோட்டையில வில்வம் பறிக்கும் போது இதை பாருங்க. இதை வந்து நான் புதுக்கோட்டை போயிருந்தேன் இப்போ இதுக்கு. எனக்கு அம்மா அங்கே வந்து வில்வ மரத்தை பார்த்தோன்னே எனக்கு வந்து வில்வம் பறிச்சு நான் எப்படியே குரு பூஜை பண்றோம் இல்லையா, குருக்கெல்லாம் வில்வம் தான் இது பண்ணி இப்போ போடணும்னு இது அங்கே வில்வம் பறிக்கிறதுக்காக போனா நான் வந்து என் கூட அங்கே இப்போ என் கூட வந்து அங்கே கீழே இருக்க வார்த்தையில சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து யோகி வந்து இந்த மாதிரி இது பண்ணாருன்னு இந்த இன்சிடென்ட்டை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். சொன்ன உடனே பார்த்தேன்னா நான் அங்க பார்த்த அதே மாதிரியே அதே ப்ளூ கலர் ஒரு டாட் அந்த இது ஒயிட் கலர் டாட் பட்டர்ஃப்ளை வந்து பார்த்தேன்னா அங்க அந்த வில்வ மரத்துல வந்து உட்காந்து எனக்கு எழுத்தாப்புல எங்களுக்கு வெளியே சுத்தின்னு இருக்கு. அவ சொல்ற பாருங்க அங்க அதே மாதிரியே இருக்கு பாருங்க. நான் சொன்னேன் அதான் நம்ம போனேன், அவர் எங்க இருந்தாலும் வந்துருவார். ஏன்னா குரு வந்து எங்கேயும் நம்மள விடமாட்டார். நீங்க நினைச்சா போறோம், அவர் ஸ்மரணம் இருந்தா போதும், உடனே அவருடைய தரிசனம் கிடைச்சிடும். அவர் வந்து எந்த ரூபத்துல வேணாலும் வருவார், நம்ம நினைக்கிற ரூபத்துல வருவார், இல்ல அவர் வந்த ரூபத்தை நமக்கு வந்து அதை காமிச்சுக்குவார், நம்மள ரியலைஸ் பண்ண வச்சுக்குவார். அதுதான் இம்பார்ட்டன்ட். அது வந்து அது ஒரு இது. ஏன்னா இது வந்து யோகியை பத்தி எனக்கு இது வரைக்கும் தான் இதுதான் வந்திருக்கு. யோகியை பத்தி வரும் இனிமேல் நினைக்கிறேன். இன்னும் அவர் இருக்காரு எங்க ஆத்துல. அது ஒரு இது. எல்லாம் நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, நான் வந்து கோஷாலைக்கு பண்றேன் அப்படின்னு. கோஷாலைக்கு பண்றேன்னு சொல்றேன். கோஷாலைக்கு என்னால முடிஞ்ச கைங்கரியம். இதுல பார்த்தேன்னா எங்க ஆத்துக்கு கரெக்டா நாங்க பூஜை பண்ணி, அதாவது குரு பூஜை, நான் வந்து என்ன பண்ணேன்னா அனுஷ பூஜை பண்ணுவேன், குரு பூஜை பண்ணுவேன். டெய்லியே பார்த்தேன்னா நான் வந்து சிவ பஞ்சாயத்தன பூஜை வேற பண்றேன். டெய்லி பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டெய்லியே வந்து ஒரு காராம்பசுன்னு சொல்லுவா இல்லையா, கருப்பு கலர்ல பசுமாடும். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்பாத்து வேற யாராத்துக்குமே போகாது, நம்பாத்து வாசல்ல கரெக்டா வந்து நிற்கும். நான் வந்து பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன் வாசல்ல, அங்கேருந்து ஜன்னல்லேருந்து வந்து எட்டி பார்ப்போம். எட்டி பார்த்து நாங்கள் கரெக்டாக வந்து எங்களுக்கு கூப்பிடுவோம் அங்கேருந்து. நான் வந்து என்ன பண்ணுவேன், அதுக்கு எப்போதும் நான் வந்து வாழைப்பழம் எல்லாம் வாங்கி வச்சுப்பேன். அப்படி இல்லைன்னா கூட ஆற்றுல அன்னைக்கு பெரியவாளுக்கு என்ன பிரசாதம், சக்கரை பொங்கலோ, நீங்க என்னதான் பழங்கள் கொடுத்தா கூட அந்த பிரசாதம் நீங்க கொடுத்த அப்புறம் தான் அது அங்கேருந்து கிளம்புவோம். அது வரைக்கும் இங்கேயே நின்றுருப்போம். ஆனா கரெக்டா வேற அங்க எல்லாருமே சொல்லுவா, வேற யாராத்துக்கும் போகாது, அங்கேருந்து நம்பாத்து வாசல மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இது வந்து நம்ம கொடுத்து பழகினதுனாலயா இல்ல அவர் கூட்டிட்டு வராருன்னு தெரியல எங்களுக்கு. ஏன்னா அது வந்து நின்னதுனாலதான் நாங்க கொடுக்க ஆரம்பிச்சோம். அது வேற கரெக்டா வந்து அது எங்க கிட்ட வந்து நின்னதுனாலதான் நாங்க கொடுக்க ஆரம்பிச்சோம். அது 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 ஒரு பார்த்தீங்கன்னா கரெக்டா பூஜை முடிஞ்ச உடனே ஒரு மத்தியானம் ஐயோ இன்னைக்கு எங்க காணோம் அப்படின்னா நாங்க திரும்பி பார்த்தா அங்க வந்து நிற்கும். அது யாராத்து மாடுன்னு தெரியாது எங்களுக்கு, யாரோட மாடுன்னா எங்களுக்கு தெரியாது. எங்க இடத்துல மாடெல்லாம் நாங்க வளர்க்கல, கரெக்டா வந்துருவோம். அதுவும் வரலட்சுமி நோம்புலாம் பண்ணா வாயினம் கொடுக்கணும்னு சொல்லுவா சாஸ்திரிகள். வந்து அப்பெல்லாம்
பூஜை பண்ணி வைப்பார். உடனே சாஸ்திரிகளுக்கு வாயனம் கொடுக்கணும்னு சொல்லுவா. ஆனா இங்க வந்து பெங்களூர்ல நாங்க இருக்கிற இடத்துல பக்கத்துல சாஸ்திரிகள்லாம் யாரும் இல்ல வந்து பூஜை பண்ணி வைக்கிறதுக்கெல்லாம். அதனால இவரே பூஜை பண்ணி வைப்பார். நான் வரலட்சுமி நோன்பு பூஜை பண்ணுவேன். அப்ப வந்து வாயனம் கொடுக்கணும்னா இங்க பக்கத்தாப்புல பிராமணான்னு பக்கத்துல இல்ல, கொஞ்சம் தள்ளி தான் இருக்கா. ஆனா அந்த கரெக்டான அந்த நேரத்துக்கு அவ வருவா வரமாட்டா. சில நேரம் சிச்சுவேஷனை பொறுத்து இருக்கு, அவளுடைய சிச்சுவேஷனை பொறுத்து இருக்கு. ஆனா நான் மனசுல நினைச்சுப்பேன், ஐயோ வாயனம் கொடுக்காம நம்ம எப்படி சாப்பிடுறது, வாயனம் கொடுக்கலையே மனசுல நினைச்சுட்டே இருப்பேன். உடனே பசுமாடு வந்துடும். அப்போ உடனே பசுமாட்டுக்கு தான் பண்ண அன்னைக்கு சுவாமிக்கு அம்பாளுக்கு பண்ண பிரசாதம், இட்லி, கொழக்கட்டை எல்லாம் பசுமாடு வந்து பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு நாங்க சாப்பிடுவோம். அது ஒரு திருப்தியா இருக்கும். அதே மாதிரி காரடையா நோம்பு பண்ணாலுமே பசுமாட்டுக்கு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த காரடையா நோம்பு கொழக்கட்டையெல்லாம் நான் காரடையா நோம்பு முடிச்சுட்டு நான் அப்ப நினைச்சுப்பேன் பசுமாடு வரணுமே சோதனையா. மத்த நாளெல்லாம் வரும், அன்னைக்குன்னு பார்த்து வராது. காரடையா நோம்பு அன்னைக்கு வராது. உடனே நினைச்சுப்பேன், என்னடா அது மத்த நாள்லாம் எப்பவும் வரும், இந்த பசுமாடு காரடையா நோம்புக்கு தான் மெயினா கொடுக்கணும்னு சொல்லுவா. பசுமாடு வரலையே நான் மனசுல நினைச்சுட்டே இருப்பேன். இந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கும்போது உடனே நான் மகாபரிவாள்கிட்ட தான் எதா இருந்தாலும் இந்த மாதிரிலாம் இருந்தா உடனே மகாபரிவாள்கிட்ட தான் வேண்டிப்போம். உடனே நான் மகாபரிவாள்கிட்ட சொல்றேன், பெரியவாளே பசுமாட கூட்டின்னு வந்துருங்கோ, எடுத்து வச்சிருக்கேன் கொழக்கட்டையெல்லாம் அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருக்கும். பெரியவாள்கிட்ட வேண்டிகிட்டே இருக்கேன். பின்னாடியில இருந்து குரல் பார்த்தா பசுமாடு வந்து நிக்கிறது. உடனே ரொம்ப சந்தோஷமா எடுத்து உடனே பெரியவாளுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு உடனே போய் காடையா நம்ம கொழக்கட்டையெல்லாம் கொடுத்தோம். பெரியவாள்கிட்ட சொல்லிட்டா போறோம், உடனே அவர் எல்லாத்தையும் பார்த்துருவார். ஆமா, அது இதெல்லாம் ஒரு இது. அப்ப எல்லாரும் சொல்லுவா, வாசல்ல வந்து பசுமாடு இருந்தாக்க இங்க ஒரு மாமி இருக்கா, அந்த மாமி சொல்லுவா ஆத்துல குலதெய்வம் இருக்கு அப்படின்னு சொல்லுவா. குலதெய்வமும் குருவும் இருந்தாக்க வாசல்ல அவளுடைய அனுகிரகம் இருந்தா பசுமாடு வரும் அப்படின்னு அந்த மாமி சொல்லுவா எங்களுக்கு. நான் டெய்லி பூஜையில எங்களுக்கு டெய்லி நான் வந்து ஒரு 3 வேளை சந்தியாவதனம் பண்ணி அது பண்ணிட்டு இருப்பேன். அது சிவபஞ்சாதன பூஜை பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் வந்து அவரோட அனுகிரகத்தினாலதான் பண்ண முடியுது. நான் இன்னொரு அனுபவம் ஒன்று சொல்லணும். நான் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு இது முருகன் துர்க்கை அவளுக்கு பூஜை பண்ணுவோம். வேல் வச்சிருக்கோம். நம்ம அதில் வேல் வச்சு பூஜை பண்ணுவோம். பூஜை பண்ணிட்டு அன்னைக்கு பூஜை பண்ணிட்டு சாயங்காலம் நான் வந்து இங்கே உட்காந்துட்டு ஜபம் பண்ணிட்டு இருக்கேன். சந்தியாவதனம் பண்ணிட்டு இருக்கேன். காயத்ரி ஜபம் பண்ணுறேன். சந்தியாவதனம் பண்ணிட்டு இப்போ காயத்ரி ஜபம் பண்ணிட்டு இருக்கேன். காயத்ரி ஜபம் பண்ணும்போது என்ன அறியாம எனக்கு திடீர்னு பார்த்தேன்னா நெக்ஸ்ட் மினிட் எனக்கு என்ன தெரியல, ஒரு இது நான் வந்து தபோவனத்தில் உட்காந்துருக்கேன். தபோவனத்தில் உட்காந்துருக்கும் போது அங்கே வந்து ஊஞ்சல்ல தங்க கவச்சம் போட்டுட்டு உட்காந்துருக்கா. எல்லாரும் உட்காந்துருக்கா, நான் முன்னாடி உட்காந்துருக்கேன். அது எனக்கு யார் நான் நினைச்சிட்டு இருக்கேன், மகாபெரிவான்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா அங்க இருக்கிறவா சொல்றா தாத்தா சுவாமிகள் அப்படின்னு சொல்றா. அப்போ எனக்கு புரிஞ்சுடுத்து. இப்படி ஆடின்னு இருக்கார். அப்போ திடீர்னு காலில் உள்ள அந்த கவச்சத்தை எடுக்கிறார். கவச்சத்தை எடுத்தோடனே இப்படிங்கிறார் என்னை பார்த்து. நான் இங்கே எனக்கு இது வந்து எல்லாமே என்ன பிரமையா என்னன்னு தெரியல. நான் வந்து ஜபம் பண்ணிட்டு இருக்கேன். திடீர்னு பார்த்தா நான் வந்து இப்படி பண்றேன். இப்படி பண்ணோன்னே நான் வந்து என்னன்னா அவர் என்னை கூப்பிடுறாரு, இப்படின்னு கூப்பிடுறாரு. அப்போ அவர் நான் நினைச்சிட்டு இருக்கேன் அவர் காலை வந்து பாதத்தை வந்து என் தலைமையில வைக்க போறாரு போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அவர் என்ன பண்ணினார்னா அவரோட கால் கட்டவரில் வந்து எனக்கு இந்த இடத்துல வச்சார். எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் வந்து சரி காலை வச்சு கொஞ்ச நேரம் இப்படியே வச்சிருந்தார். அப்புறம் எடுத்துட்டார். அப்புறம் கொஞ்ச நேரம் நான் என்னாச்சு திருப்பி என்னன்னா இப்படி கூப்பிடுறாரு என்ன. நான் இப்படி குனிகிறேன். 2 காலை எட்டி என் தலைமையில வைக்கிறார். இது வந்து ஒரு ஃபியூ செகண்ட் ப்ராசஸ் நடந்துட்டே இருக்கு. என்னடா அது எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. நான் இது வந்து நான் டோட்டலி நான் வந்து ஜபம் பண்ணிட்டு இருக்கும்போது எங்கேயோ போயிட்டேன். நான் அந்த அங்க இருக்கேன். நான் தப்போவனத்துல நடந்துட்டு இருக்கு. இதுல என்னன்னா கொஞ்ச நேரத்துல எனக்கு வந்து இது வந்துருத்து. ஐ வாஸ் பேக் டு த இது வந்தோடனே இப்போ கணத்தை வந்து பார்க்குறேன். என்ன நடந்ததுன்னே தெரியல எனக்கு. நான் மட்டும் ஜபம் பண்ணிடுறேன். அப்போ இவாளெல்லாம் சொல்லிட்டு இருக்கா என்ன திடீர்னு பக்கத்துல நான் உட்காந்து நானும் ஏதோ ஸ்லோகம் சொல்லிட்டு இருந்தேன்.
இவர் காயத்ரி ஜபம் பண்ணிட்டு இருக்காரு, சந்தியாவந்தனம் பண்ணிட்டு நாங்க கீழே உட்காந்து சோகம் பண்ணி. ஆனா இவர் என்னவோ இப்படி இப்படி குனிஞ்சு என்ன இப்படி குனிறார் நிமிர்றார் என்னவோ பண்ணிட்டு இருக்காரு இவர் ஜபம் பண்ணும் போது அப்படின்ட்டு. அப்புறம் உடனே இவர் ஜபம் பண்ணி முடிச்சு நான் கேட்டேன், என்னாச்சு, என்னவோ குனிஞ்சு நிமிந்து என்னென்னவோ பண்ணிட்டு இருந்தேன் நீங்க அப்படின்னு நான் கேட்ட போதுதான் அப்ப அவர் சொன்னார். எனக்கு தெரியல, அது எப்படி தெரியல. அது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜபம் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து இன்னி வரைக்கும் அதோட மீனிங் ஆஃப் த இது எனக்கு தெரியல. அது யாராவது பெரியவா தெரிஞ்சா சொன்னா சௌரியமா இருக்கும். அது என்னன்னு தெரியல. அது ஒரு அனுபவம். இதை வந்து சொல்லணும்னு எனக்கு தோணித்து. இது ஒன்று சொன்னேன். இதுதான் இப்போதைக்கு எனக்கு ஞாபகம் வந்ததெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஏதாவது இருந்ததுன்னா நான் வந்து அப்டேட் பண்றது இருந்தால் நான் இன்னொரு இதில் பார்க்கலாம். ஆனால் எனக்கு முடிஞ்ச வரைக்கும் என்னால் ஆனால் நிறைய அனுபவங்கள் இது வந்து பெரியவாளோட இதில் வந்து டெய்லியே நம்ம எங்களுக்கு என்னென்னா காலையில் எழுந்ததுலேருந்து இன்னைக்கு பார்த்தேன்னா எங்கள் காலத்தில் வந்து முதல்ல வந்து நான் சொன்ன மாதிரி 3 பேர் சேர்ந்த ஒரே ஒரு ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவை நாளைக்கு காமிக்கிறேன். அதை காமிக்கிறதுக்கோ அந்த 3 பேர் சேர்ந்த பெரியவா ஒரு ஃபோட்டோ தான் இருந்தது. இன்னைக்கு எங்கள் ஆத்த பாருங்கோ அப்படின்ட்டு எல்லா இடத்துலையும் பெரியவா தான் இருக்கா, எல்லா குருவும் இருக்கா. பெரியவா மட்டும் இல்லை, போதேந்திர சுவாமிகள்லேருந்து எல்லாருமே இருக்கா, ஞானானந்த சுவாமிகள். பார்த்தீங்கன்னா இந்த போட்டோ இருக்கு இல்லையா, இந்த போட்டோ வந்து இந்த மாலை எங்கேருந்து எங்களுக்கு கிடைச்சதுன்னா சிதம்பரத்திலேருந்து நடராஜருக்கு போட்ட மாலையை வந்து எனக்கு ஒரு தீட்சிதர் வந்து அமுச்சு வச்சார். எங்களுக்கு திடீர்னு இப்போ கேட்டிருந்தோம், இது மாதிரி பெரியவாளுக்கு வந்து நடராஜருக்கு போட்ட மாலை இருந்தா கொடுங்கோன்னு கேட்டிருந்தோம். இருந்தா கொடுங்கோன்னு கேட்டிருந்தோம். பார்த்தா எங்க ஆட்சி பக்கத்தாவில் ஒருத்தர் வந்து இதுக்கு போயிருந்தார் சிதம்பரத்துக்கு, அவர்கிட்ட கொடுத்தனுச்சேன். அதுதான் இந்த மாலை. இது வந்து நடராஜருக்கு போட்ட மாலை, அது பெரியவாளுக்கு போட்டிருக்கிறது. இதை பார்த்தீங்கன்னா இந்த போட்டோலயே நீங்க ஒரு பெரிய ஒரு இதுனா இது இப்ப எல்லா இடத்துலயும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு தஞ்சாவூர் சுப்பிரமணியம்ங்கிறவர் வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாரு. அவர் ரொம்ப இந்த பாக்கியம் எங்களுக்கும் கிடைச்சது, அவருக்கு கொடுத்த பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது. அது பார்த்தீங்கன்னா அந்த போட்டோ நீங்க எங்கேருந்து பார்த்தீங்கன்னாலும் உங்களையே பார்க்குற மாதிரியே இருக்கும். நீங்க ஆத்துல இருந்து எந்த கார்னர்ல இருந்து பார்த்தாலும், உங்களையே எந்த திசையில இருந்து பார்த்தாலும் உங்களையே பார்க்குற மாதிரி இருக்கும். நான் என்ன பண்ணுவேன் எப்போதுமே எனக்கு ஏதாவது ஒரு மனசு சங்கடம் ஏதாவது ஒரு இது இல்லை, யாராவது வந்து என்கிட்ட வந்து இந்த மாதிரி எனக்காக வேண்டிக்கோங்கோ அப்படின்னு சொன்னேன்னா பிரம்ம முகூர்த்தத்துல இருந்து இங்கே உட்காந்துட்டு அந்த போட்டோக்கு எழுத்தாப்புல உட்காந்துட்டு அவரோட ஐ டு ஐ, அதாவது என்னன்னா நான் வந்து கண்ண முடியலாம் வேண்டிக்க மாட்டேன் ப்ரே பண்றதுல. அப்படியே அவரோட கண்ணை பார்த்து அவர்கிட்ட இந்த மாதிரி என் மனசுல அவ சொன்னதை வந்து நான் வந்து இது பண்ணுவேன். நிறைய வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து ரிசால்வ் ஆயிருக்கு. இது வரைக்கும் பெருசா அன்ரிசால்வ்டு இஷ்யூஸ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதுல இன்னொன்னு சொல்லணும், நான் இது பண்ணணும். ஒரு நோட் புக் ஒன்று வச்சிருக்கோம். நாங்கள் எத்தனை தட்டுமா இப்ப நான் இன்னொன்னு சொல்லணும். என்னன்னா எங்களுக்கு நாங்க ஒரு வீடியோல தான் பார்த்தோம். அவ சொன்னார் ஒரு டிவோட்டி எந்த ப்ராப்ளம் என்ன இஷ்யூ இருந்தாலும் அவ என்ன பண்ணுவாளாம், ஒரு நோட் புக்ல வந்து எழுதி வச்சிருவாளாம். கொடுத்தா அது வந்து குருவுக்கு போயிடுங்கிற மாதிரி பெரியவா குருவோட பாதத்துல வச்சிட்டோம்னா ரிசால்வ் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி இது எங்களுக்கும் ஒரு தோணித்து. ஏன் நம்ம பண்ணக்கூடாது அந்த மாதிரின்னு. யார் என்ன சொல்றாங்களோ இல்லை, எங்களுக்கு ஏதாவது இருந்தாலும் சரி, இல்லை யாராவது சொன்னாலும் சரி, அவளோட இது வந்தாலும் நாங்க என்ன பண்ணுவோம், இதுல வந்து இந்த புக்ல வந்து இந்த இதுல வந்து எழுதிடுறது. எழுதினோன்னு அது இது வரைக்கும் நான் சொல்றேன், டேட்டை போட்டு என்ன பண்ணுவேன், என்ன ப்ராப்ளம்ங்கிறத அவளுக்கு எழுதிடுவேன். நான் எழுதி பெரியவா நீங்க தான் வந்து இதை வந்து ரிசால்வ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு எழுதிடுவேன். அது பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு சொல்லணும், இது வரைக்கும் ஒரு இஷ்யூ கூட அன்ரிசால்வ்டா இருந்ததே கிடையாது. என்னென்ன இஷ்யூ வந்து எழுதியிருக்கோமோ அது சின்னதா இருக்கட்டும் பெருசா இருக்கட்டும் எதா இருக்கட்டும், எந்த மாதிரியான இதா இருந்தா கூட ஒண்ணு அவளை விட்டே எழுத சொல்லிடுறது இல்லையா, நான் எழுதிடுவேன் அவளுக்கு பயில எழுதினேன்னு அந்த இதை எழுதிட்டு பெரியவாட்ட நான் அங்கே வச்சிருவேன். பெரியவா கிட்ட வச்சுட்டு அவரை பார்த்துட்டு இருந்தாலே போறோம், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம தான் இதை கம்யூனிகேட் பண்ணிட்டோம் இதுல. அதனால அவர் ஆனா இது வரைக்கும் ஒரு இஷ்யூ கூட நம்ம எழுதின இஷ்யூ வந்து ரிசால்வ் ஆகாம இருந்ததே கிடையாது. இது ஒரு இது நாங்க ஃபாலோ பண்றது, அதை சொல்லி ஆகணும். ஸோ அதான் நாங்கள் பண்றது என்னன்னா, இப்போ அனுஷ பூஜை பண்றோம், மகாபெரிவா குரு பூஜை, மகாபெரிவா இல்லை குரு பூஜை பண்றோம். மகாபெரிவா அது
பிரத்யக்ஷ அவர் வந்து பிரதானம். அது எல்லாருடைய குரு, எல்லா குருவும் இருக்கார். நான் சொல்ற மாதிரி எல்லா குரு பூஜை, அப்புறம் வந்து சங்கட சதுர்த்தி பூஜை பண்ணுவோம், பிரதோஷ பூஜை பண்ணுவோம் ஆற்றில். இப்போதைக்கு எங்களால் முடிஞ்சது லோகக்ஷேமத்துக்காக எங்களால் முடிஞ்ச கைங்கரியம் இதுதான். இதை பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். நான் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏதாவது இது இருந்ததுன்னா மன்னிச்சுக்கோங்க இல்லையா. பெரியவாளை நம்புங்கோ. என்ன ஒரே ஒரு இதுன்னா, எந்த குருவா இருந்தாலும் சரி குருவை ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட குரு வந்து நம்மளை வந்து பகவான்கிட்ட கூட்டின்னு போயிடுவார். பகவான் வந்து டைரக்டா போனா நம்ம கிட்ட இருக்கிற நிறைய இது பாப்பார். இது குரு கூட்டின்னு போயிட்டாரு, குரு ரெக்கமெண்டேஷன்ல போயிட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியா எல்லாமே கிடைச்சிரும். அதனால வந்து இது வந்து எங்களுக்கு தெரிஞ்ச அனுபவங்களை நாங்க சொல்லியிருக்கோம். எங்களுக்கு அனுபவங்கள்ல பெனிஃபிட்டும் ஆயிருக்கும் இல்லையா. அதனால சொல்றேன், எங்களோட இதுல அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்லியிருக்கோம். எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நன்றி. குருவே சரணம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமः. ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர பாலய மாம். சங்கர குருவே சரணம் சரணம் மங்களநாயக சரணம் சரணம் சிவரூபே மம சரணம் சரணம் சக்திரூபே மம சரணம் சரணம் ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர பாலய மாம். विष्णुरूपे मम शरणं शरणं लक्ष्मीरूपे मम शरणं शरणं हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर पालय माम्. ब्रह्मरूपे मम शरणं शरणं सरस्वतीरूपे शरणं शरणं हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर पालय माम्. गणपतिरूपे शरणं शरणं षण्मुखरूपे शरणं शरणं हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर पालय माम्. श्रीसूर्यमूर्ते शरणं शरणं श्रीचक्ररूपे शरणं शरणं हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर पालय माम्. दक्षिणमूर्ते शरणं शरणं हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर पालय माम्. हर